ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் இருக்க அவென்யூஸ் மாலுக்கு தான். ஸோ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால் இன் குவைட் அப்படின்னா அது அவென்யூஸ் மால் தான். நாங்கள் எப்போ அவென்யூஸ் மால் கிளம்புனாலுமே நாங்கள் டபுள் டெக்கர் பஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, மேலே ஏறி உட்காந்துட்டு இந்த ஃப்ரண்ட் சீட்டில் இந்த வியூ, அந்த சைடில் இருக்க பில்டிங்ஸ் இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். குழந்தைங்களுக்கும் அது எப்போவுமே ஃபேவரட்டான ஒரு விஷயம். ஸோ அதை நாங்கள் எப்போவும் மிஸ் பண்ணிட மாட்டோம். நாங்கள் நார்மல் பஸ் வந்தாலுமே வெயிட் பண்ணி நாங்கள் டபுள் டெக்கர் பஸ் வந்தால் தான் போவோம் அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்து அந்த இடத்த ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து இங்கே 20 மினிட்ஸ் எடுக்கும் எங்களுக்கு. அங்கே நாங்கள் மால் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறக்கு எங்களுக்கு ஒரு நாள் பத்தாது. ஸோ இட்ஸ் அ பிக் மால். நாங்கள் கேர்ஃபோர்ன்ற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போயிருந்தோம். அங்கே வந்து நிறைய திங்ஸ் இருந்துச்சு. எல்லாமே ஒன்று ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே வரும்போது சைடில் ஒருத்தர் பீட்சா மேக் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ரியா குட்டிக்கு ரொம்ப ஆசை சாப்பிட்ணுன்னு, ஸோ அதையும் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஷவர்மா, பீட்சா எல்லாமே இருந்தது. ஸோ அவரும் குழந்தைங்களுக்கு என்னென்ன வேணுமோ இஷ்டப்பட்டதை எல்லாமே டாப்பிங்ஸில் போட்டு ரொம்ப நல்லா மேக் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதோடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து எல்லாமே வந்து யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். நம்மளுக்கு ஹனிலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வேணாலும் இருக்குது. நம்ம அதை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கு தால்ஸ், நட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் நம்மளுக்கு பார்க்காத வெரைட்டிஸ் எல்லாம் கூட இருக்கும். இது வந்து ஜெலப்பினோ. இங்கே வந்து மோஸ்ட்டாக உங்களுக்கு இந்த ஷவர்மாவில் இந்த மாதிரி இதிலெல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி கொடுக்குறது. அதோடு நாங்களும் பீட்சா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். தேங்க்யூ.